இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ, எதை போடுறீங்களோ, அதுவே உங்கள் வாழ்க்கையாக வருது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. வேறு ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். அதில் ஒரு மேஜிக் இருக்கும். இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். ஆக்சுவலாக நம்மளால் எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் போய் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்ல முடியாது இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் திரும்பி திரும்பி ரீவைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். உங்களுடைய திங்கிங் பேட்டர்னில் ஒரு சேஞ்சஸ் வரும். நான் அப்படி தான் வந்துட்டு என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய டிப்ரெஷனில் என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். நத்திங் பட் நீங்கள் இப்போது நிறையா வந்துட்டு திங்க் பண்ணி, அதாவது ஓவர்லோடட் இன்ஃபர்மேஷனை உங்கள் மைண்டுக்கு கொடுத்து அதை உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணி எஃபிஷியண்ட்டாக செயல்பட வேண்டிய நீங்கள் இப்போ மந்தமாக இருப்பீங்க. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் ஆஃபீஸில் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லைனா இன்னோவேட்டிவாக உங்களால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஈஸியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிளாக இன்றைக்கி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டன்சஸில் இருந்து இது மாதிரி எக்கச்சக்கமாக கிடைக்குது. இதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பட்டாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது. அதை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. ஸோ அதனால தான் உங்களால் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துட்டு வர முடியலை. உங்களுடைய சின்ன வயசில் நீ வந்துட்டு ஒரு சோம்பேறி, நீ எதுக்குமே உதவாதவன், ஒரு உதவாக்கற, உங்களால் எதுவுமே முடியாது, நீ இவ்வளோதான், உங்கள்கிட்ட டேலண்ட் இவ்வளோதான், இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது அந்த விஷயங்களை எல்லாம் வந்துட்டு ஒரு டேட்டா மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு உங்கள் சப்கான்ஷியஸில். ஸோ அதுதான் நீங்கள் வளர்ந்த பின்னாடி ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியாக மாறுறீங்க அப்படின்றத அதுதான் டிசைட் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணலாம், உங்களுடைய மைண்டை ரீவயர் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் உற்சாகமாக எந்திரிச்சு ஒரு புதிய தெம்போடு ஓடலாம். ஒரு புதிய அச்சீவ்மெண்ட்டை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த கட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், பட் உங்கள் பிரெயினை பூஸ்ட் பண்ணுற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். உங்களை ஆக்டிவாக வச்சுருக்கிற நல்ல விதமான புக்ஸை படிங்க. அந்த மாதிரி படிக்கும்போது உங்களை வந்துட்டு எஃபெக்டிவாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நான் அதை தான் பண்ணுறேன். எப்போல்லாம் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறேனோ எனக்கு சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு கை கொடுக்குது. அது மாதிரி தான் நான் என்ன வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக நெகட்டிவான எனக்கு தேவையில்லாத விஷயங்களை என்னுடைய பிரெயினில் நான் ஸ்டோர் பண்ணுறதில்ல, என்னுடைய மைண்டுக்கு நான் அதை கொடுக்கறதில்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.